ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முதல் ஆடி வெள்ளிக்கிழமை நம்ம ஊர் மாரியம்மன் கோயிலில் சாகை வைக்கிறாங்க. அதாவது கஞ்சி கூழெல்லாம் செஞ்சு அம்மனுக்கு படையல் செய்வாங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு தேவையான அளவுக்கு ராகி மாவை நல்லா சலித்து 3 மடங்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி புளிக்க வச்சுட்டேன். இதை மறுநாள் தான் செய்யணும். எனக்கு கூழ் செய்ய தெரியாது. என் தங்கச்சி சொல்கிறபடி நானும் இதை மாதிரி செஞ்சேன். வெள்ளிக்கிழமை காலையில் தேவையான பச்சரிசி எடுத்து நல்லா வேக வச்சுக்கணும். பச்சரிசி நல்லா வெந்து வரும்போது நம்ம புளிக்க வச்சுருக்கிற ராகி மாவை நல்லா கரைச்சி அதில் சேர்த்துக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். மாவு கட்டி பதம் வர்ற வரைக்கும் மீடியம் தீயில் தான் இருக்கணும் அடுப்பு. மாவு நல்லா கட்டியானதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இதே மாதிரி படிப்படியாக நம்ம கிளறும்போது ஒரு பக்குவம் வரும், கட்டியான பக்குவம். இந்நாள் வரைக்கும் இது தெரியாமல் போயிடுச்சேன்ட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா கூழ் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம தாத்தா பாட்டிலாம் ராகி கூழ் சாப்பிட்டு தான் வளர்ந்துருக்காங்க. அவங்க இப்போவும் ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி கூழ் மட்டும்தான்ட்டு. அதுக்கப்புறமா 1 டம்ளர் அளவுக்கு அரிசியை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டிட்டு துணியில் காய வச்சுட்டேன் மாவிளக்கு செய்கிறதுக்காக. அதை நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் நைஸாக உள்ள கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் மாவிளக்கு சாப்பிட. அதை நல்லா அரைச்சிட்டு அதில் வெல்லம், ஏலக்காய் பவுட்ரு, நெய் ஊற்றி நல்லா நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ சைஸு அந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சிக்க வேண்டியதான். நான் 3 அளவுக்கு போட்டேன். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு நானும் என் பையனும் பர்ச்சேஸ் கொஞ்சம் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு வந்தால் இதான் ஃபஸ்ட் டைம் நான் கோயிலுக்கு கூழ் ஊற்றுறது. வந்து பார்த்தா எனக்கே மலைப்பாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்மளை மாதிரியே நிறையா பேர் வேண்டுதல் வச்சுருப்பாங்க போல இருக்குது. நானும் லைனில் உட்காந்துருந்தேன். நான் வீட்லேயே மாவிளக்கில் அப்படியே விளக்கு போடுற மாதிரி திரியும் நெய்யும் ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உடுக்கெல்லாம் அடித்து பாட்டெல்லாம் பாடினாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நிறைய பேருக்கு சாமிலாம் வந்துருந்துச்சு. அவங்க பர்மிஷன் இல்லாமல் எதுவும் எடுக்கக்கூடாதுன்ட்டு நான் எதுவுமே எடுக்கலை. நான் பாருங்கள் மாவிளக்கு நான் போட்டது திரி போட்டு விளக்கு ஏற்ற சொன்னாங்க மாவிளக்கில். நானும் ஏற்றிட்டேன். எல்லோரும் ஏற்றினாங்க. ஆடி மாதத்தில் நிறைய கோயிலில் இந்த மாதிரி விசேஷம் நடக்கும். ஆடி வெள்ளியில் நம்ம மாவிளக்கு இதுதான் 3 மடங்கு செஞ்சுட்டு விளக்கு ஏற்றிட்டேன். ஜம்முன்னு எறிகிறாங்க. ஒருத்தவங்க வந்து பூவு, அடுத்தது சூடம் வத்தியெல்லாம் தனியாக வாங்கிட்டு போயிட்டாங்க. கூழில் பொடியாக நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். இஞ்சி சேர்த்துருக்கலாம், ஆனால் சேர்க்கலை. வேப்பலை கொஞ்சம் தூவியிருக்கேன். என்னோடய வேண்டுதலை நான் வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக நிறைவேற்றினேன். மனசு ரொம்ப லேசாக இருந்துச்சு. கடவுள்கிட்ட நிறைய வேண்டுதல் வச்சுருப்போம். அது வந்து நிறைவேறாதப்போ சில பேர் கடவுளே இல்லை அது இதுன்னுவாங்க. அதெல்லாம் தப்பு. நம்மளுக்கு ஏதாச்சும் நடக்கலைனாலும் அந்த வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றணும். எங்கள் அம்மா தங்கச்சிலாம் சேவல்லாம் விடுவாங்க. அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த சேவலை கோயிலில் உள்ளவங்க ஏலம் விட்டு அவங்களும் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நம்மளுக்கு ஒரு வேண்டுதல் நிறைவேற்றணுன்னா சாமிக்கு சூடம் ஏற்றலாம். அப்படியும் நம்மளுக்கு மனசு திருப்தி இல்லைன்னா உண்டியலில் பணம் போடலாம். இதுதான் நம்மளோட வேண்டுதல். பூஜை சிறப்பாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அடிக்கடி சாமிலாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. பூஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு நான் மறுபடி கோயிலுக்கு போனேன். அம்மன் வந்து அலங்காரமாக இருந்தாங்க. நைட்டு தான் வந்து பல்லக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம வீட்டில் தான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து தான் ஒன்றா செய்கிறாங்க. நான் கோயில் உள்ளே போகவே இல்லை. வெளியே இருந்து கும்பிட்டதோடு சரி. உள்ளே போயிட்டு ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு அம்மாவை பார்த்தா அம்மா அழகாக உட்காந்துருந்தாங்க. போன வருஷம் நான் போயிட்டு கோயிலில் தான் நின்றுட்டு இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி நான் செஞ்சதில்லை. இது வந்து எனக்கு வந்து ஒரு படிப்பினை, அதாவது இந்த மாதிரி தான் செய்யணுன்ட்டு நான் ஒரு வேண்டுதல் மாதிரி வச்சு செஞ்சேன். அதுக்கப்புறமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு பல்லக்கு அழகாக சோடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. கடலூர் சங்கர் பூக்கடையிலேருந்து ஆளுங்க வந்து பல்லக்கு தயார் பண்ணாங்க நம்ம ஊர் மாரியம்மன் கோயிலுக்கு. அந்த பல்பு ஒளியை அப்படியே தீப்பிழம்பு அள்ளி இறக்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து மேலே அம்மனுக்கு கொடை. சாமி வந்து ஒரு 10:30 மணிக்கு தான் கிளம்பிச்சு. எல்லாம் முடிஞ்சிச்சு. சாமி ஊர்வலம் வரும்போது நாங்கள் வந்து தீபாராதனைக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தோம். விடிய விடிய நடக்கும் இந்த தீப ஆராதனை. கடவுள் இல்லாமல் உலகம் விடியாது. சில பேர் தப்பாக ஏதாச்சும் நடந்துச்சுன்னா கடவுளே இல்லை, எல்லாம் கல், எல்லாம் மாயன்ட்டு அழுத்துப்பாங்க. அது தப்பு. நைட்டு 10:30க்கு வீதி உலா போகிற சாமி விடியற் காலையில் 5:30க்கு தான் கோயிலுக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு ஊரை சுற்றி அப்படியே கோலாகலமாக இருக்கும். இந்த சிறப்போட
3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை கறி சாதம் செஞ்சு படையல் போடுவாங்க. சாமி வந்தப்போ நாங்கள் தான் ஃபஸ்ட்டு தீபாராதனை தந்தோம். சில பேர் சொல்லுவாங்க, தேங்காய் அழகாக உடஞ்சிருந்தா வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அழகாக உடச்சிருந்தாங்க. அப்படின்னு இல்லை, நம்ம பக்குவமாக உடைக்கிறதுல தான் இருக்குது. அதுக்கு தகுந்த கத்தியும் இருக்குது. இதெல்லாம் நம்மளாக ஏற்றுக்கிட்ட சம்பிரதாயம். கடவுளுக்கு பூஜை பண்ணணுமே, அதுவே நம்மளுக்கு பெரிய வெற்றி தான். வெள்ளிக்கிழமைக்கு பொழுது சூப்பராக போச்சு. கோலாகலமாக கூழ் செஞ்சு படையல் செஞ்சதுலேருந்து தீபாராதனை காட்டின வரைக்கும் எனக்கு திருப்தியாக இருந்துச்சு. இன்றைய நாளில் அதே திருப்தியோட சாமிக்கு பூஜை பண்ணோம். வீட்லேயும் காலையிலேருந்து சாப்பிடாமல் செஞ்சதெல்லாம் வேலைலாம் அப்படியே இருந்துச்சு. பரவாயில்லன்ட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். போய் படுத்தா அப்படி ஒரு தூக்கம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.